ஒரு கிராமத்தில் கார்த்தி என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். உண்மையாக இருந்தாலும் சில சமயங்களில் புண்படுத்தும் வார்த்தைகளை பயன்படுத்தினான். பள்ளியில் தன் நண்பன் ரவி புதிய பேனா வாங்கியிருப்பதை பார்த்தான். இந்த பேனா பயனற்றது, முனை மிகவும் சிறியது, அது சரியாக வேலை செய்யாது. இதற்கு ஏன் பணத்தை வீணாக்கினாய் என்று கார்த்திக் கேலி செய்தான். அதை கேட்ட ரவியின் மனம் உடைந்தது. அவன் விரும்பி வாங்கிய பேனாவை பயன்படுத்தவே ஆசை இல்லாமல் போனது. இந்த சம்பவம் ஆசிரியரின் கவனத்திற்கு வந்தது. அப்போது ஆசிரியர், வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமையில்லாத சொலல் என்ற குறளை சொல்லி விளக்கினார். உண்மையை பேசுவது நல்லது, ஆனால் அதனால் பிறர் மனம் புண்படக்கூடாது என்று கூறினார். அதை கேட்ட கார்த்திக் தன் தவறை உணர்ந்து ரவியிடம் மன்னிப்பு கேட்டான். இனிமேல் உண்மையாக இருந்தாலும் ஒருவரை காயப்படுத்தும் வார்த்தைகளை நான் சொல்ல மாட்டேன் என்று கார்த்திக் உறுதியுடன் சொன்னான். திருக்குறள் இப்போது அர்த்தமுள்ள படங்களுடன். மேலும் டீட்டெயில்ஸ்க்கு எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுங்க.